வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் ஒரு சுவாரஸ்யமான விலாக், அதுவும் எங்கள் லைஃப்பில் ஒரு மெமரபிளான ஒரு விலாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவில் தான் விலாக் எடுத்திருக்கேன். இந்த விழாவில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் மாநில அளவு, தேசிய அளவில், அப்புறம் சர்வதேச அளவில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதில் என் பையனும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தான். நேஷ்னல் லெவலில் சிலம்பமில் வின் பண்ணதுக்காக. துணை முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பேசின ஒரு ஸ்பீச்சோட வீடியோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் துணை முதல்வர் அவர்கள் பேசும்போது, விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு சிஎம் ட்ராஃபியில் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் வழங்குறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெளிநாட்டு மக்களின் சாதனை புரிய உச்சத்துணையாய் தோல்வெடுக்கும் தோழனாயிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், அரசு உயர் அலுவலர்கள் என அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஆக்கம் உதவினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உரை என்கின்ற மண்ணுடைய வாக்கிற்கு முத்தமிழர்கள் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான நடைபெற்ற சர்வதேச, தேசிய, மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் வி.கே. சேகர்பாபு அவர்களே, எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உறுப்பினர் உயர்திரு சேதுராம் வர்மா அவர்களே, தொடக்க கல்வியுடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் அவர்களே, தனியார் பள்ளியினுடைய இயக்குனர் நிறைவாக நன்றியாளர்கின்ற முனைவர் குப்புசாமி சார் அவர்களுக்கும், இணை இயக்குனர் சசிகலா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே வந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும், பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறத்தாழ 135க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 1350 மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 4293 நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ 5788 மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளராக இன்றைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். எதற்காக இந்த ஆக்கம் ஊக்கம் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போலதான், இந்த விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு
ஏன் ஒன்றியமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர் தான் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராசவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் அவர்களே, நிகழ்ச்சி தலைமையில் நடத்தப்பட்ட இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே, இயக்குநர்கள் திரு நரேஷ் அவர்களே, திரு குப்புசாமி அவர்களே, இணை இயக்குனர் சசிகலா உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறையுடைய அலுவலர்களே, தனியார் பள்ளி சங்க தலைவர் அண்ணன் அரசுகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் தமிழர் பிரசன்னா அவர்களே, சுதாகர் அவர்களே, சகோதரர் வேணு உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட உறுப்பினர் அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, தமிழ்நாடு ஆசிரியர் பெற்றோர்களே, அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். பள்ளிகளிலிருந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதனை தொடர்ந்து செய்து வருகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறை இப்படி செய்வது, தொடர்ந்து இதை செய்வது ஒரு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டிலிருந்து இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன. பாட புத்தகத்தில் சிலபஸிலிருந்து கிடைக்கின்ற கல்வி மட்டுமல்ல, விளையாட்டின் மூலமும் நிறைய விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கோஆபரேஷன், டீம் ஒர்க், கான்ஃபிடன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எக்ஸிகியூஷன் என வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை குணங்களையும் நமக்கு விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும். சாதாரணமாக பாட புத்தகத்தை மட்டும் படிக்கிற போது இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. எனவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே தனி சிறப்போடு இருப்பீங்க. கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும், அதே நேரத்தில் விளையாட்டிலும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். விளையாட்டுனா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் தவறாமல் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எப்போவாச்சும் அந்த ரோட்டு பக்கம் தலைக்கட்டம் போதும்னு மட்டும் இருந்துடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திறமை உங்களை அறியாமலே அது கூடிக்கொண்டே போகும். நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடாமுயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம். 1992 அப்போ நடந்த ஒலிம்பிக் கேம்ஸில் எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க. ஆனால் 1992 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம். அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட் அப்படிங்கிறவரோட பேர். அவர் பதக்கம்லாம் இல்லை, ஆனால் அவர் ஏன் எல்லாருக்கும் தெரியும்னா அந்த ஒலிம்பிக்கில் அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சி என்பதுதான் அதற்கு காரணம். அந்த ஒலிம்பிக்ஸில் 400 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பாதி தூரத்தில் ஓடிட்டு இருக்கும் போது அவருக்கு கடுமையான தசை பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மேலே அவரால் ஓட முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கால்களால் நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய்
அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார். அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்லேருந்து வெளியில் ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணார் அந்த ரேஸில். அங்கே இருந்த பாதுகாவலர்கள் அவங்க வந்து ட்ராக்கை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் பையனை சொன்னாங்க, எங்களை விட்டுடுங்க, ட்ராக்கில் நாங்கள் ஓட வேண்டும், எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இலக்கை அடைந்து வர வேண்டும் என்பதுதான். அவங்க சொன்னது we don't want to win but we want to finish the race அப்படின்னு சொன்னாங்க. ரெட்மண்ட் கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா. டெரிக் ரெட்மண்ட் இந்த விடாமுயற்சி உறுதியை பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் எழுந்து அவங்க 2 பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இதை நான் இப்போ எதுக்காக சொல்றேன்னா, வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது. சில நேரங்களில் விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மண்ட் தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிட்டார்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது. நானும் என்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் துணை நிற்கிறேன். நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் .stat.in என்கின்ற இணையதளத்தில், அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட பிரைஸ் மணி மட்டும் 36 கோடி ரூபாய் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதற்கும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகளில் உங்கள்கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், பிடி பீரியடில் எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதில் பள்ளிக்கல்விக்கு அமைச்சரை வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா சயின்ஸு மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியடில் மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு ஒவ்வொரு மாணவனுடைய உரிமை. அதில் நிச்சயமாக நீங்கள் விளையாட வேண்டும், ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கியிருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. இப்போல்லாம் பிடி பீரியடில் நீங்கள் விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால் உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன். பதக்கங்களை வென்ற மாணவ மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அவருடைய ட்ரெயினர்ஸ், கோச்சஸ், பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். விழாவில் பங்கெடுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மாணவ மாணவர்கள் அனைவரும் அவரவர்